வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சுமார் 30 கிராமில் ஆரம்பித்து 50 கிராம் வரைக்கும் சமைத்த இல்லைனா முளை கட்டிய பச்சை பயிறு தினமும் எடுத்துக்கொள்வது போதுமானது தாங்க. காலை வேலை உணவுகளை எடுத்துக்கலாம், மாலை நேரம் சுண்டலாக வதக்கி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ கிடைக்கும். இரும்புச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், புரதச்சத்து, இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து பச்சை பயிறு நம்ம கழிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு பச்சை பயிறு எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா பச்சை பயிறு கொழுப்பை நமக்கு குறைக்கும். ஸோ பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவி பண்ணும். அதாவது எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைச்சிட்டு ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய நல்ல கொழுப்பு மட்டும் போதுமான அளவுக்கு பராமரிக்கும். இதனால் கொழுப்பு படிவுகள் நமக்கு எதுவுமே இல்லாமல் ரத்த நாளங்களில் அகற்றப்பட்டுவிடும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொழுப்பு படிவுகள் அகற்றப்பட்டதுக்கு அப்புறமும் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான உள்ள செல்லல் அப்படின்னா நமக்கு ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய அபாயமும் இருக்கலாம். ரத்த அழுத்தம் அப்படின்னா நம்மளுடைய உடல் நரம்புகள் ரத்த நாளங்களில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள். ஸோ அந்த மாதிரி இறுக்கங்களாக இருக்கும்பொழுது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் செல்லாத நிலையை தான் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். ஸோ இதை நீக்கிறதுக்குமே பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் ஹெல்ப் பண்ணும். ஸோ இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை நம்மளுடைய இதயத்துக்கு கொடுக்கும். இதனால் பிளட் ப்ரெஷர் எப்போதுமே சீரான அளவில் பராமரிக்கப்படும். அப்புறம் நம்மளுடைய இதயத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த அபாயமுமே பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஏற்படுத்தாது. இப்போ நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சை பயிறு உதவிகரமாக இருக்குங்க. அதாவது உணவுகளையே சாப்பிட்டு முடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலை பச்சை பயிறு கொடுக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பச்சை பயிரில் புரோட்டீன் அப்படின்ற அந்த புரதமும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தும் மிக அதிகமாக இருக்கிறதால தான். ஸோ இதை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நீண்ட நேரத்திற்கு வயிறு நிறைந்த ஒரு உணர்வு இருக்கும். அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதால அடிக்கடி சாப்பிடக்கூடிய பழக்கம் தவிர்க்கப்படும். அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடக்கூடிய பழக்கம் தவிர்க்கப்படும். இதனால் நம்ம அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு வெயிட் அதிகமாகாமல் ஃபஸ்ட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி நமக்கு தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்பட்டுவிடும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டதால் ஆங்காங்கே படிந்துள்ள கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் நம்ம குறைத்துக் கொள்ளலாம். காரணம் பச்சை பயிர் குறைந்த கலோரிகள் தான். ஸோ இது உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்பம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் பச்சை பயிரை காலை உணவாக எடுத்துக்கோங்க. அல்லது நீங்கள் மதிய உணவு சாப்பிடும்போது கூட பச்சை பயிரை முன்னாடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதிய உணவு சாப்பிட்டீங்கன்னா பசி கட்டுப்படுத்தப்பட்டு அதிகமாக சாப்பிட தவிர்க்கப்பட்டு உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும். செரிமான மண்டலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு பச்சை பயிரை எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை பச்சை பயிர் உங்களுக்கு தடுக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பச்சை பயிரில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய மற்றும் கரையாத நார் சத்துக்கள் தான். ஸோ இது செரிமானத்தை விரைவுபடுத்துவதோடு குடல் இயக்கத்தை சீராக வைத்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை நமக்கு தீர்க்கக்கூடியதாக இருக்குது. இதனால் மலக்குடல்களில் மலக்கழிவுகள் தேங்கி இல்லாமல் இயல்பாகவே வெளியேற்றப்பட்டுவிடும். குடலுடைய நலம் மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை பயிறு குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவளித்து ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தையுமே பாதுகாக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிக்கப்படும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்படுத்திக் கொள்ளலாம். ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கிறதுக்கெல்லாமே நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ குறிப்பாக சர்க்கரையை உறிஞ்சும். அதாவது பச்சை பயிரில் கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. எனவே இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென உயர்வதை முன்னாடியே தடுத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு பாதுகாப்பான உணவாக அமையுது. போதுமான அளவுக்கு இன்சுலின் உற்பத்தியை நம்மளுடைய உடலில் வழங்குவதால் இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டியையும் மேம்படுத்தும். அந்த செயல்திறனையும் மேம்படுத்துறதால ரத்தத்தில் உடனடியாக சர்க்கரையினுடைய அளவெல்லாம் வேகமாக அதிகரிக்காது. ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்பட்டுவிடும். நாளடைவில் நம்ம அந்த சுகரை
ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுடலாம். உங்களுக்கு ஃப்யூச்சரில் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் தொடர்ந்து பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா பச்சை பயிர் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை வந்து கொண்டிருக்கக்கூடியது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா விட்டசின், ஐசோவிட்டசின் போன்ற சக்தி வாய்ந்த ஃப்ளவனாய்டுகள் பச்சை பயிரில் இருக்குங்க. இது வந்து நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி செல்கள் சேதமடைவதை தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு வந்து பலப்படுத்துது. அதாவது இம்யூன் சிஸ்டத்தையே நமக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணுது. ரத்த வெள்ளை அணுக்கள், அந்த ரத்த வெள்ளை அணுக்கள் அப்படின்னா ஒயிட் பிளட் செல்ஸை வந்து அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துறதால ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே நமக்கு வலுப்பெற்றுவிடும். இம்யூன் சிஸ்டமே வந்து ஸ்ட்ராங் ஆகிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்தி கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்து கொள்ளலாங்க. உடலில் ஏற்படக்கூடிய நாள்பட்ட வீக்கங்கள், ஸோ அதையுமே குறைக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து பச்சை பயிரில் இருக்குது. அது நமக்கு உதவிகரமாக இருக்கும்னு தான் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை எப்போதுமே ஏற்படுத்தாத வண்ணம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிறு துணை புரியும். கல்லீரல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் நச்சு கழிவுகளை நீக்கம் செய்து கொள்வதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பச்சை பயிரில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலில் தேங்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்களை வந்து பாதுகாத்து அதனுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டை மேம்படுத்துறதுலையுமே பச்சை பயிறு முக்கிய பங்கு வகிக்குது. கல்லீரல் எப்படியெல்லாம் முதல்ல பழுதடையும்ன்ற அந்த காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதிகப்படியாக ஆல்கஹால் அருந்தக்கூடிய பழக்கம் உள்ளவர்களுக்கு, போதுமான அளவுக்கு தண்ணீரும் அப்புறம் நார் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு, மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்பவர்களுக்கு, நான்வெஜ் ஃபுட்ஸ் அசைவ உணவுகள் கணக்கே பார்க்காம அதிகமாக சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்புகள் சேர ஆரம்பிக்கும், நச்சு கழிவுகளும் தேங்க ஆரம்பிக்கும். அப்போ கல்லீரலுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு நிறைய நோய்கள் ஏற்படும். குறிப்பாக வந்து கொழுப்பு கல்லீரல் நோய், அது மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் நம்ம நீக்கணும் அப்படின்னா பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும்போது அந்த கழிவுகள், கொழுப்பு படிவுகளை நீக்கிக் கொள்ளலாம். அப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாறிவிடும். எலும்பு மற்றும் தசைகள் பலம் பெறுவதற்கு பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பச்சை பயிரில் புரதச்சத்து வந்து இருக்குங்க. ஸோ தசைகளினுடைய வளர்ச்சிக்கும் சேதமடைந்த திசுக்களை சீரமைக்கிறதுக்கும் தேவையான உயர்தர தாவர புரதம், ஹை குவாலிட்டி நேச்சர் புரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை பயிரில் நிறைந்திருக்குங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா தசைகள் உங்களுக்கு வந்து பலம் பெறும். அப்போ தசைகள் தளர்ந்து போகிறது, தசை வலி ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது. தசை வளர்ச்சி உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். எலும்புகளுமே உங்களுக்கு வந்து வளர்ச்சி பெறும். அப்போது பச்சை பயிரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புரதம் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களுமே இருக்குது. ஸோ இதுவுமே நமக்கு வந்து எலும்புகளை வந்து வலுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதால இப்போ நமக்கு வந்து எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சோர்வு ஏற்படுறது, குத்துவது போன்ற வலி ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. முதுகு வலி, மூட்டு வலி போன்ற பிரச்சனையுமே வந்து இருக்காது. இன்னும் குறிப்பாக கை கால்களில் எலும்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் வலி ஏற்படுறது, இது மாதிரியும் இருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து ஏற்படாத வண்ணம் உங்களை பாதுகாக்கிறதுக்கு பச்சை பயிர் வந்து துணை புரியுங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு இரும்புச்சத்து உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு பச்சை பயிர் உதவி பண்ணும். ஸோ இரும்புச்சத்து கிடைக்கிறதால குறைந்து போன ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி அதிகப்படுத்தப்படும். ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி அதிகமாச்சு அப்படின்னா ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். இதனால் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் எதுவும் இல்லாமல் மீண்டும் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். ஏன்னா ரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு பச்சை பயிரில் கூடிய இரும்புச்சத்து மற்றும் ஃபோலேட் வந்து மிதமான அளவில் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இது வந்து உடலில் வந்து புதிய சிகப்பு அணுக்களை உருவாக்குறதுக்கும் ஹீமோகுளோபினுடைய அளவை சீராக பராமரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதால ரத்த சோகையால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான சோர்வு, பலவீனம், தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு இயற்கையாகவே உதவி பண்ணுது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து பச்சை பயிர் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.